இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திடீரென டெல்லி செல்ல இருக்கிறார். அந்த டெல்லி பயணம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது தொடர்பாக பேசலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இடதுசாரி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாளை பெரிய அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கு. தாவேக அரசுக்கு எதிராக ரொம்ப கடுமையான விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காங்க, சில கெடுக்களையும் விதிச்சிருக்காங்க. அது என்ன பின்னணி அப்படிங்கிறது தொடர்பாக கொஞ்சம் விரிவாகவே பார்த்துடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இன்னைக்கு சட்டசபையில் கார் தொடர்பாக தான் காரசாரமா விவாதம் நடந்தது. இந்த பக்கம் வந்து கார் கொடுக்கலாமா வேண்டாமா, கார் ஏன் கொடுக்குறீங்க, கார் எங்களுக்கு வேண்டாம், கார் இல்லாதது தான் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தாவேகா சார்பாக, தாவேகா மட்டும் இல்லை இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏகளும் அதை பற்றி பேசியிருக்காங்க. இன்னைக்கு குறிப்பாக வந்து நேற்றுக்கே நம்ம பேசியிருந்த நியூஸ் ரூமில் வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி நிதி நெருக்கடின்னு சொல்கிற பட்சத்தில் கார் வேண்டான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். இன்றைக்கி திமுக அந்த அறிவை கொடுத்துருக்காங்க. திமுக வந்து எங்களுக்கு எதுவும் கார் வேண்டாங்க, எங்கள் எம்எல்ஏக்களுக்கு வந்து கார் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களோட அந்த அறிவிப்பு இருக்கு இல்லையா, தாவேகோட அறிவிப்பு, சிஎம் விஜயோட அறிவிப்பு வந்து வரவேற்றிருக்காங்க. கார் இல்லாதவங்களுக்கு கொடுங்க, ஆனால் திமுக எம்எல்ஏக்களுக்கு யாருக்குமே கார் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதியை வந்து திமுக இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க அசம்பிளியில். ஆனால் அதையும் தாண்டி இந்த கார் வந்து எதற்காக கொடுக்குறோம், அதாவது இந்த கார் வேணும்னு சொல்லிட்டு கேட்டவங்க இருக்காங்கல்ல, விசிக எம்எல்ஏவாகட்டும் தாவேக எம்எல்ஏக்களுக்காகட்டும், அவங்கள்ட்டயே வந்து பல கார்கள் இருக்குது. இந்த எலெக்ஷன் அபிடேவிட் படி அவங்களே சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து எதற்காக அவங்க இந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க, கார் இல்லாதவங்க ஒரு கோரிக்கை வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. அதையும் தாண்டி ஆதவர்ஜனா சொல்கிறார்ல, எல்லாத்துக்கும் வந்து காரோட தேவை அதிகமாக இருக்குது. இப்போ கார் இல்லாத எம்எல்ஏக்கள் அதிகமாக இருக்காங்க. இப்போ கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ மாரிமுத்துவை கோட் பண்ணி சொல்கிறார், அவர்கிட்ட காரே இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஒரு குரலுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு இருப்பாங்கன்னு பார்த்தா, கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ தலி ராமச்சந்திரன் இருக்கார்ல, அவர் ஒரே போடா போட்டார், எங்கள் கட்சிக்கு கார் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டு, எங்களுக்கே இது வந்து அதாவது கூட்டணிக்குள்ளேயே வந்து பல கருத்து வேறுபாடுகள் இது சம்மந்தமாக இருக்குன்ற மாதிரி அசம்பிளியில் இன்னைக்கு வெளிப்பட்டது வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்க்காத ஒன்று தான். தாவேகா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. திமுக எங்களுக்கு கார் வேணான்னாங்க, கார் வேணான்னு தான் சொன்னாங்க. கார் வந்து கொடுக்க கூடாது, யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, நலிவடைந்த எம்எல்ஏக்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதே நிலைப்பாட்டை தான் இந்திய கம்யூனிஸ்ட் தலி ராமச்சந்திரன் எடுத்து வைக்கிறாரு. அப்போ இது ரெண்டுமே ஒரே நிலைப்பாடு. ஆனா இவங்க இந்திய கம்யூனிஸ்ட் எந்த விதமான விமர்சனத்துக்கும் உள்ளாக்காம அதை கண்டிக்காம என்ன வெளிப்படையா சொல்றாங்க, எங்களுடைய நிலைப்பாடு கார் வேணாங்கிறது தான். ஆனா திமுக மட்டும் வம்பெடுக்கிறதன் பின்னணியில தான் அந்த அரசியல் கணக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது வந்து பேக் ஃபயர் ஆயிடுமோன்னு தாவேகா பயப்படுது. ஏன்னா அப்போதைக்கு எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார்னு அறிவிச்சா அது பெரிய அளவுல வரவேற்பாங்க. அதன் மூலமாக ஆட்சிக்கு நாளைக்கு ஏதாவது இடையூறுகள் வந்தா கூட ஒரு எம்எல்ஏக்கள் மத்தியில தாவேகா அரசின் மீதான ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும், ஏன்னா எல்லாருக்கும் செய்யறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு திமுக எடுத்த இந்த அஸ்திரம் அப்படிங்கிறது தாவேகாவை உண்மையிலேயே கொஞ்சம் ஆட்டி பார்த்துருக்கு. இப்ப தாவேகா தனது நிலைப்பாட்டை மாத்துமா? ஏன்னா இவ்வளவு வேகமாக ஒரு எம்எல்ஏ ஒரு நாள் கோரிக்கை வைக்கிற, நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், ஒரு எம்எல்ஏ ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அப்படின்னா உடனடியாக செய்யக்கூடிய இந்த தாவேகா அரசு, இன்னொரு எம்எல்ஏ வன்னி அரசு அமைச்சராக இருந்தாலும் அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார் இல்லையா, ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் கொண்டு வாருங்கள் அப்படின்னு இந்த அரசர் இந்த கூட்டத்தொடர் தொடங்குற முதல் நாள்ல இருந்து இதற்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லையும் இவர் வந்து இது பேசியிருக்காரு. ஆனா அப்ப எதுவுமே இந்த தாவேகா அரசு காது கொடுத்தே கேட்கல. ஆனா இப்ப இந்த ஒரு கோரிக்கை ஜோதிமணி சொன்ன உடனடியாக நடக்குது அப்படின்னா அப்ப அரசு மனசுல அது இருந்திருக்கு. இவர் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ண வச்சு ரொம்ப பாவமான ஒரு தோற்றத்தில் இருக்காரு இல்லையா, பார்க்கும் பொழுது ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு ஏழ்மையான ஒரு நிலைமையில இருக்கிற மாதிரி தான் அவர் தெரியறாரு. ஆனா அவருடைய சொத்து மதிப்புகள் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. அவர்கிட்ட கார் இருக்கு அப்படின்லாம் விஷயங்கள் சொல்றாங்க. ரெண்டாவது, எல்லாத்துலயும் இந்த அரசு இந்த வேகத்தை காட்டுமா? இன்னமும் வந்து மகளிர் உரிமை தொகை தரல, அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படல, 6 சிலிண்டர் இன்னும் தரப்படல, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அரசை சுற்றி உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள். அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாம் செய்யணும்னு எனக்கு ஆசைதான். அதாவது பதவியேற்ற உடனே முதல்வர் சொன்னது எல்லாம் செய்யணும்னு ஆசைதான், இந்த திமுக ஆட்சி கஜானாவை காலி பண்ணில வச்சுட்டு போயிருக்காங்க, எங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருக்கும்.
அதையெல்லாம் சரி பண்ணிட்டு இதெல்லாம் செய்யறோம் அப்படின்றவங்க இப்ப எதை சரி பண்ணதுனால இந்த காரை கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் தேவைப்படும் இல்லையா, பெரிய அமௌண்ட் தேவைப்படும். 234 எம்எல்ஏக்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா அதுல ஒரு 5 எம்எல்ஏ இல்லைன்னு வச்சுக்கல. இப்பவே கூட செக்ரட்டரியேட் காம்ப்ளெக்ஸ்ல வந்து மகேந்திரா நிறுவனத்தை சேர்ந்த 4-5 வெவ்வேறு விதமான கார்கள்லாம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அதுல எந்த கார் மகேந்திர அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி ஒரு சந்திச்சு பேசியிருக்காருன்னு அது ஒரு கான்ஸ்பிரசியும் சொல்றாங்க. இப்ப இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குது இந்த அரசுங்கிற அந்த புள்ளி தான் விமர்சனத்துக்குரியது. இப்ப ஒரு எம்எல்ஏக்கு காருங்கிறது முக்கியமா அல்லது 2500 ரூபாயா மகளிர் உரிமை தொகை தரணும் அப்படிங்கிறது முக்கியமா? ஒரு எம்எல்ஏக்கு கார் இலவசமா வழங்கணுங்கிறது முக்கியமா? ஒரு இலவச பேருந்து பெண்களுக்குன்னு அறிவிச்சாங்களே அது அடுத்த நிமிடமே நடைமுறைப்படுத்துறது முக்கியமா? ஒரு எம்எல்ஏக்கு காருங்கிறது முக்கியமா? விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணணும், முழுமையா தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமா? ஒரு எம்எல்ஏக்கு காருங்கிறது முக்கியமா? ஒரு இளைஞர் 29 வயதாயும் வேலை இல்லைன்னா 4000 ரூபாய் தரேன்னு சொன்னோமே அதை நாங்க தருகிறோம் அப்படின்னு இந்த அரசு சொல்றது முக்கியமா? அப்ப இதையெல்லாம் அந்த அரசு செஞ்சு முடிச்ச அப்புறம் எம்எல்ஏக்கு கார் கொடுக்குது அப்படின்னா அது விமர்சிக்க ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆனா இவ்வளவு பெண்டிங் வச்சுக்கிட்டு இதற்கு முக்கியத்துவம் தர்றாங்கன்னா அதுல என்ன நடக்குதுங்கிற கேள்வி எல்லோருக்கும் எழும். அதை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அரசு ஏன் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னா எம்எல்ஏக்களை ஏன் கூலிங்கா வச்சுக்க பாக்குறாங்க, ஏன் எம்எல்ஏக்களை கூழ்படுத்தணும், எல்லா கட்சி எம்எல்ஏக்களையும் எதற்காக இவங்க வசப்படுத்த பாக்குறாங்க? இப்ப எம்எல்ஏக்களுக்கு கார் அப்படின்னா கவுன்சிலர்களுக்கு தேவைப்படாதா? அவங்க இன்னும் சொல்ல போனா அவங்க எல்லாம் இன்னும் மாத சம்பளமே இல்லாதவங்க, அவங்க மாத சம்பளம் கிடையாது, வருமானம் கிடையாது. இவங்க கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல போயிடுச்சுங்க இவங்களுடைய வருமானமே. அப்ப இவ்வளவு வரும்பொழுது இங்க செய்யக்கூடிய அரசு எதுவுமே இல்லாதவங்களுக்கு செய்யாததன் பின்னணி என்னங்கிற கேள்விக்கான பதில் தான் அதிகம் தேடப்படக்கூடிய ஒண்ணா இருக்கு. வாகன விவகாரத்திலே எடுத்துங்களேன். இப்ப வந்து முதல்வர் என்ன சொல்றாரு, இந்த அவருடைய தலைமைச் செயலக அலுவலகத்தெல்லாம் மாத்துறாரு, அங்க வந்து நிறைய டெண்டர் கோடுறாங்க, அது வந்து ஆல்டர் பண்றாங்க. இன்னொன்னு எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? கஷ்டப்படுறாங்க, கார் கொடுக்குறாங்க, மக்களுக்கு பணி செய்யறாங்கிறாங்க. ஆனா ஒரு ஆராய்ச்சி மாணவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் ஒடுக்கப்பட்ட பின்னணியிலிருந்து போயிட்டு மலேசியால படிக்கிறாரு தங்கி, அவரு ஏதோ கூட காசு கேட்டுட்டாருன்னு இந்த அமைச்சர் அவர் மீது பழி போடுறாரு இல்லையா? அது சரியா? ஒரு எம்எல்ஏக்கு கார் வாங்குறது தப்பு இல்லை அப்படின்னா ஒரு சாதாரண பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவர் வந்து ஒரு இடத்துல போய் படிக்கிறாரு, அவருக்கான கல்வி நிதி இன்னும் வந்து சேரன்னு அவர் ஒரு புகார் சொல்லும் பொழுது அவர் பாதிக்கப்பட்டவரே குற்றவாளியா மாத்துறாரு இல்லையா இந்த அமைச்சர் வன்னியரசு? அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது புரியாத ஒரு புதிராக இருக்கு. ஆமா, இப்ப அந்த கார் சம்பந்தமா நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டோம். ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? இப்போ வந்து 95% ஆஃப் எம்எல்ஏஸ் கிட்ட வண்டி இருக்கு. அது 1 வண்டியோ 2 வண்டியோ 3 வண்டியோ ஏதோ ஒரு வகையில் ஒரு கார் வச்சிருக்காங்க. இப்போ அதையும் தாண்டி இப்போ அடிப்படையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா தாவேக்காவை சேர்ந்தவங்கலாம் இந்த மாதிரி கார் இருந்தது அப்படின்னா எம்எல்ஏக்களுக்கு வசதியாக இருக்கும், அவங்க தொகுதி முழுக்க பயணம் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதுனால அவங்களுக்கு வாகனம் என்பது அத்தியாவசிய தேவையாக மாறுதுன்னு சொல்றாங்க. இப்போ கிட்டத்தட்ட 200 எம்எல்ஏக்களுக்கு கார் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தாவேக்காவாகட்டும், திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், இந்த 3 மாத காலத்தில் அனைத்து கட்சி எம்எல்ஏக்களும் அவங்களோட வாகனத்தை பயன்படுத்தி அவங்க தொகுதியில் எத்தனை இடங்களுக்கு போனாங்க அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க முடியுமா? அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தா மக்களுக்கு அந்த புரிதல் வரும்ல. இல்ல கார் கொடுத்த பிறகாவது எத்தனை தொகுதிகளோட மூலை முடுக்கெல்லாம் போயிருக்காங்களா அப்படிங்கிறதும் இல்ல. இப்ப ஏற்கனவே கார் இருக்க எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, 190 எம்எல்ஏக்களுக்கு கார் இருக்கு. அப்ப இவங்களுக்கு ஏன் மறுபடியும் கொடுக்கணுங்கிறது ஒரு கேள்வி. ஒரே எம்எல்ஏ ஒரே சமயத்துல 2 கார்ல பயணிக்க முடியாது. அவர் கார் வித்துட்டு அது வாங்க போறாரு. அப்ப இது எப்படி இது கொண்டு வருவாங்கிறது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசாங்க காரை அடையாளப்படுத்திக்கணும்ன்ற தேவை எழுந்த சமயத்துல சொந்த காரை அரசாங்க காரை மாற்ற வேண்டியதானே? ஒரு லோகோ வைக்க போறீங்க தமிழ்நாடு அரசு, இந்திய கூடிய மாட்ட போறீங்க, சொந்த காரை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னொரு குரலும் கேட்கறாங்க. இந்நாள் முதல்வர்லாம் அவங்களுடைய கார் அரசு வாகனமா பயன்படுத்துறாங்கல்ல, அந்த மாதிரி. இப்போ இதுதான் இப்போ 3 மாதமா வந்து அனைத்து கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏக்கள் தாவேகா, திமுக, அதிமுக அவங்களோட வாகனத்தை கொண்டு எத்தனை முறை அவங்களோட தொகுதியில போய் பார்த்திருக்காங்க. ஏன்னா ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு அப்படின்னா எம்எல்ஏக்கள் வந்து தேர்தல் சமயத்துல மட்டும் தான் வராங்கன்னு சொல்றாரு இல்லையா? அது வரைக்கும் நாங்க எம்எல்ஏக்களை பார்த்ததே இல்லை. அப்ப எம்எல்ஏக்களை மக்கள் பார்க்கணும் அப்படின்னா அவங்க போறதுக்கு வாகனம் தேவைப்படுது மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ 3 மாத காலத்தில் இந்த ஒரு ரிப்போர்ட் கார்டை அரசாங்கம் கொடுக்குமா? அந்தந்த கட்சிகள் கொடுப்பாங்களா? காரை வச்சுக்கிட்டு தொகுதிக்குள்ள எத்தனை இடங்களுக்கு நாங்கள் போனோம், எத்தனை மக்களை நாங்கள் பார்த்தோம், என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னா அதனுடைய தேவை நமக்கு வந்து புரியலாம். சரி, ஓகே, எல்லாம் போறாங்க அப்படின்ட்டு. அப்போ இல்லாதப்பட்டவங்களுக்கு நிச்சயமா கார் வேணும் அப்படின்ற மாதிரி கூட ஒரு நம்ம புரிதலுக்கு வரலாம். இந்த கார் குறித்து சட்டமன்றத்தில் விவாதம் நடக்குதுல்ல, அதுவே ரொம்ப அபத்தமான ஒண்ணு. அது ஒண்ணு சரி தவறுன்னு முடிவெடுத்துட்டு போயிடலாம். இப்ப கார் விவாதம் முக்கியமா தமிழ்நாட்டுல
5ஆவதாக லாக்அப் டெத் நடந்திருக்கு. ஆமா, அதை விவாதிக்கிறது முக்கியம். அதை பத்தின விவாதமே இல்ல. இன்னைக்குதான் இதை கொண்டு வந்திருக்காரு. நீங்க சொன்னது போல காரையும் தாண்டி ரொம்ப கீழ்த்தரமா போயிருச்சோம்னா கேட்க தோணுது இன்னைக்கு. ஏன்னா இங்க தாவேகா பக்கமாகட்டும் திமுக பக்கமாகட்டும் ரொம்ப பர்சனலா போய் ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்கா போய் நம்ம பொதுமையா சொல்றதுல ஒண்ணும் இல்ல. பாத்ரூம்குள்ள உட்கார்றாருன்னு சொல்றது யாரு? அப்ப அங்கிருந்தானே அந்த விவாதம் திறந்தாழ்ந்து போகுது. கரூர் கம்பெனிங்கிறது அதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னா பரவாயில்ல, அதை அனுமதிச்சாரு சபாநாயகர். அப்புறமா அவரே திருத்திக்கிட்டாருன்னு சொல்றாரு. ஆனா சொன்ன விதம் எல்லல் தொழில் இருக்கு இல்லையா? அப்ப எதிர்கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ணாம இருக்கு நம்ம நம்ப முடியும்? அதான் வந்து அந்த டைவர்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்க இல்லையா? டைவர்ட் பாலிடிக்ஸை வந்து தாவேகாவினர் வேணும்னே வந்து அந்த ஒரு கருத்தை வந்து தொடர்ந்து அசம்பிளியில் முன் வைக்கிறாங்க. அப்பதான் வந்து அவங்க பெருசா பதில் சொல்ல முடியாத பட்சத்துல இந்த மாதிரி டைவர்ட் பாலிடிக்ஸ்ல ஈடுபட்டா அது இன்னும் கொஞ்சம் ஒரு அமளி துமளி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து டாபிக் அதுல வந்து இதாயிடும் சொல்லிட்டு சில முயற்சிகள்லாம் பண்றதை பார்க்க முடியும். சரியான பாயிண்ட். இப்ப இந்த விவாதம் வருது இல்லையா? இவர் வந்து கரூர் கம்பெனின்னு சொல்றது, அவர் வந்து சங்கி அமைச்சர்னு சொல்றது, இவர் பாத்ரூம்ல முன்னர் இருந்தாருன்னு சொல்றாரு, அவர் பாத்ரூம்ல இருக்கிறவங்களை பாதுகாக்க அமைச்சர் இருக்காங்களான்னு கேட்கிறாரு. இந்த விவாதம்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா, கரண்ட் பில்லு அதிகமாயிடுச்சு, அரசு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்ட அந்த புள்ளியிலிருந்து விவாதம் வருது. அந்த விவாதம் எதை நோக்கி போயிருக்கணும்? கரண்ட் பில்லு ஏன் அதிகமானுச்சு, அதனுடைய பின்னணி என்ன செய்ய போறோம் அப்படின்னு இந்த அரசு சொல்லிருக்கலாம். ஆனா கரூர் கம்பெனின்னு ஒரு திரிய கொளுத்தி போட்டு மொத்தமா அந்த விவாதத்தையே மடமாற்றம் பண்றது சரியா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த விவகாரத்துல இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரு பாத்ரூம் இதெல்லாம் பேசுறது முக்கியமா? ஆணவ படுகொலை நடக்குது, லாக்அப் டெத் நடக்குது. மேகதாது விவகாரத்துல நேற்று அங்கிருந்து வந்துட்டு போன முதல்வர் வந்து மேகதாது அணை கட்டியே தீர்வுன்னு சொல்றாரு. நம்ம முதல்வர் ஏன் மேகதாது கட்ட விடமாட்டேன்னு சொல்லல அப்படிங்கிறது குறித்து விவாதம் நடக்குதா? அல்லது வேற முக்கியமான மக்கள் நலன் சார்ந்த விவாதங்கள்ங்கிறது பெரிய அளவுல ஏன் நடக்க மாட்டேங்குது? இந்த மாதிரி காரசாரமா கண்டென்ட்டுக்கு தேவைப்படுப்ப நம்ம மீடியால இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி விவாதங்கள் எல்லாருமே மீடியாவுக்கும் பிடிக்கும், மக்களுக்கும் பிடிக்கும். அது வந்து ஒரு வகை. ஆனா மக்கள் நலன் சார்ந்த விவாதங்கள் நடக்கணும். மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கணும்ல. மக்கள் விரும்புறத கொடுக்கறது வேற, மக்கள் தேவைப்படுறத கொடுக்கறது வேற. மக்களுக்கு தேவையானதை கொடுக்கறது அரசும் எதிர்கட்சிகளும் உறுதி செய்யணும். ஏன்னா அதற்காக தான் 2 பேரையும் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்து சபைக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா சபை எப்படி நடக்குது? பாத்ரூம்ல யார் இருக்கா, எத்தனை மணி நேரம் இருக்காங்க, இதெல்லாம் ஒரு வாதம்னு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறது வேடிக்கையா இருக்கு. ஸோ இந்த வாரத்தோட அந்த இது முடிஞ்சு மேபி மண்டே மீண்டும் சபை கூடும் இல்லையா? அப்போவாச்சும் போதும் அந்த கார் சம்பந்தமான விவாதம் இந்த மாதிரி டைவர்ஷன் பாலிடிக்ஸ்லாம் விட்டுட்டு மக்களுக்கு உரிய முறையில் மக்களோட நலன்களை சார்ந்து பல கருத்துக்களை வந்து அனைத்து கட்சிகளும் முன் வச்சாங்க அப்படின்னா அது பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக லைவ் பண்ணுறதெல்லாம் வரவேற்க தான் செய்யணும். நம்ம லைவ் பண்ணுறாங்க, லைவ்ல வந்து என்னென்ன பேசுகிறாங்க, மக்களோட பிரச்சனையை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களே பார்க்குறாங்க. இப்போ மக்களோட பிரச்சனை பெருசா அங்க வந்து இன்னும் பெருசா விவாதம் பண்ணல அப்படின்ற பட்சத்துல மக்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்படலாம் இல்லையா? அதனால வரக்கூடிய மண்டேல இருந்து இன்னும் செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த சபை என்பது நடக்கும். இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. லைவா கொடுக்கறப்ப அது நல்லதுதான், என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு உப்பு சப்பு இல்லாம வெறுமனே ஒரு பரபரப்புக்காக நடத்தக்கூடிய விவாதங்கள் இருக்குல்ல, நீ பெருசா நான் பெருசா அடிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி நடத்துறாங்க இல்லையா? அந்த விவாதத்தின் மூலமாக தமிழ்நாட்டுல உண்மையிலேயே என்ன பிரச்சனைகள் எங்க நடக்குது, என்னென்ன குற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவம் குறைக்கப்படுது. அது ஊடகங்களும் பெரிய அளவுல காட்ட முடியாது. ஏன்னா இதுதான் பிரதானமாக அங்க காட்டப்படுறப்ப இதுல இருந்து டைவர்ட் ஆகவும் முடியாது. அந்த ஒரு சிக்கல் இருக்கு. அப்ப நாள் முழுவதும் நம்மளும் பாருங்க சென்சேஷன்ல இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப இன்னொரு விஷயம் அழகு, இப்ப இடதுசாரிகள் குறிவைக்கப்படுறாங்க தாவேகா அரசால அப்படிங்கிறது தொடர் குற்றச்சாட்டா இருக்கு. திண்டுக்கல் குஜிலியம்பாறையில இடதுசாரிகளை கணக்கெடுக்க சொல்லி வட்டாட்சியர் சொன்னாரு. இன்னொன்னு பல்கலைக்கழகத்தினுடைய உயர்கல்வி இயக்குநரகத்தினுடைய ஆணையர் அவர் வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் யார் யாரு என்னென்ன அமைப்புகளோட தொடர்பு இருக்காங்க, இன்னும் சொல்ல போனா இடதுசாரி அமைப்புகளோடையும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அமைப்போடையும் தொடர்புல இருக்காங்களா மாணவர்கள், அதை வந்து தீவிரமாக உடனடியாக கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ற போராட்டங்கள்ல மாணவர்கள் கலந்து கூடாது. இதுக்காகவா தாவேகா ஆதரிச்சான்னு கேட்பாங்க இடதுசாரிகள். இல்ல அதுக்கு முன்னாடியே தாவேகா யாருன்னு காட்டிட்டாங்க. நீட்டுக்கான போராட்டத்துல அந்த மாணவர்களை தாக்குனது எந்த அரசு, அதே நேரம் அந்த போராட்டத்தை முடிச்சு வச்சதும் அந்த அரசு தாங்கிறதும் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எதற்காக இடதுசாரிகள் மட்டும் குறிவிக்க இப்ப திமுக அதிமுக இதுலயும் மாணவர்கள் சப்போர்ட் இருப்பாங்க இல்லையா, ஏபிவிபில இருப்பாங்க, பாஜக சார்ந்து இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் ஏன் குறிவைக்கப்படல? இப்ப இடதுசாரிகள் வந்துட்டா நீங்க இதுலயே திமுக அதிமுக திக எல்லாத்தையும் அடைச்சிடலாம். அப்ப இன்னொரு எதிர்த்தரப்பு இருக்காங்க இல்லையா, வலதுசாரியினுடைய மாணவர் அமைப்பு, அது ஏன் குறிவைக்கப்படலைங்கிற அந்த கேள்வி இருக்கு. அவங்க சுதந்திரமா போராடலாம், இவங்க
போராடக்கூடாதா? அந்த அடிப்படையில இடதுசாரிகள் மீதே விமர்சனம் வந்துச்சு. இவங்க வந்து கடுமையா கண்டிக்கல. நேற்று நம்மளும் பேசியிருந்தோம், இவங்க வந்து மிருதுவா தான் அதை ஹேண்டில் பண்றாங்க, பெரிய அளவுல கண்டிக்கல. இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் சண்முகம் முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. ஆமா, இப்ப அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அறிக்கை இருக்கு இல்லையா, அதுக்கு எந்தெந்த கட்சிகளை சப்போர்ட் பண்ணுவாங்க டவுட்டா இருக்குல்ல. எப்படி கடுமையா சப்போர்ட் பண்ண முடியும்? அரசியல் இருக்கிற விசிக சப்போர்ட் பண்ணுமா, வெளியில இருந்து ஆதரவு தரக்கூடிய மதிமுக சப்போர்ட் பண்ணுவாங்களா, ஐயுஎம்எல் இதை கண்டிக்குமா, அல்லது இந்த மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் இதை எப்படி பாக்குது? ஏன்னா இந்திய கம்யூனிஸ்ட் இந்த போராட்டம் வருமானு தெரியல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மட்டும்தான் அந்த கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, சித்தாந்த சாய்மானம் இந்த தலைமைச் செயலாளருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது அம்பலமாயிருக்கு. ஏன்னா இந்த அறிவிப்புகளுக்கு பின்னாடி, இந்த சர்க்குலருக்கு பின்னாடி தலைமைச் செயலாளர் இருக்கிறாரு அப்படின்னு அவங்க சந்தேகிக்கிறாங்க. அதை வெளிப்படையா சொல்றாங்க. முதல்வருடைய அனுமதியோட நடந்ததா அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாங்க. ரெண்டாவது, எய்தவரை விட்டுட்டு அம்புகளை நொந்து பயனில்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது ஒரு வட்டாட்சியர் மட்டும்தான் கணக்கெடுக்க சொன்னாரா திண்டுக்கல்ல, அவர் மட்டும் சொல்லியிருந்தாருன்னா அவர் மீது நடவடிக்கை எப்படி எடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, அதாவது குஜலியம்பாறையில பயிற்சி முடிந்ததுனால பேரிடர் மேலாண்மை ஆணையத்தில் இவர் சேர்க்கப்படுகிறாருங்கிற மாதிரி தான் இருக்கு. இது மாதிரி நடவடிக்கைன்னு கேட்கிறாங்க. தாவேக ஆட்சியில் இப்படிதான் நடவடிக்கை எடுப்பீங்களான்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சண்முகம் இந்த கேள்வியை எழுப்பியிருக்காரு. அவர் 3 முக்கியமான நிபந்தனைகள் விதிக்கிறார் அரசுக்கு. சிஎம், அதாவது முதல்வர் விஜய் தனது நிலைப்பாடு இதுல என்ன, இதுல உண்மையிலேயே அவருடைய கவனத்திற்கு உட்பட்டு வந்துச்சா அல்லது அவர் தெரியாம வந்துடுச்சா, அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறத எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். நம்பர் 1. நம்பர் 2 பாத்தீங்கன்னா, தலைமைச் செயலாளராக இருக்கிறதுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த அதிகாரி தகுதியற்றவர், சாய்குமார் தகுதியற்றவர், அவர் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறது அவங்க கோரிக்கை. 3வது, குஜலியம்பாறை வட்டாட்சியர் மீது முறையான நடவடிக்கை தேவை. சும்மா இங்கிருந்து அங்க பணிமாறுதல் முடிஞ்சிடுச்சு அதனால அங்க அனுப்புறோம்னு சொல்லாம இந்த தவறுக்கு அவருக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 3 நிபந்தனைகளும் நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு நாளைக்கு போராட்டம் பண்றாங்க. 22ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது வந்து கூட்டணி கட்சிகளே பதம் பார்ப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை எழுப்பி இருக்கு. ரெண்டாவது, இந்த தலைமைச் செயலாளர் பத்தி இதற்கு முன்னாடிய விசிகாவினுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய ஆளுநர் ஷானவாஸ் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, இவர் எப்போ வந்து இங்க தலைமைச் செயலாளர் ஆனாரு, இந்த தேர்தலை ஒட்டி மத்திய அரசால, அதாவது தேர்தல் ஆணையத்தால இவர் இங்க நியமிக்கப்படுறாரு. அப்ப இவரை மட்டும் ஏன் இந்த விஜய் அரசு மாற்றாம இருக்கு? திமுக சார்பாக நியமிக்கப்பட்ட அனைத்து அதிகாரிகளையும், காவல் அதிகாரிகளா இருக்கலாம் அல்லது சிவில் சம்பந்தப்பட்ட IAS அதிகாரிகளா இருக்கலாம், இவங்க எல்லாருமே மாத்திட்டீங்கல்ல, இவர் மட்டும் ஏன் மாற்றத்திற்கு உள்ளாக்கப்படல? அப்ப இவர் தான் பாஜகவினுடைய ஆளு நேரடியாவே குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார். இந்த நேரத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் அந்த நபரை குற்றம் சாட்டுது. அப்ப தாவேக அரசு எப்படி கையாள போகிறது, எப்படி இதை எதிர்கொள்ள போகிறதுங்கிற அந்த புள்ளிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைக்கு வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து எப்படி தாவேக அரசாங்கம் ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ பாஜக தரப்புல ஏற்கனவே பல விஷயங்கள் அந்த கட்சிக்குள்ள பெருசா பேசப்பட்டு இருக்கு. தலைவர்கள் நியமனமாகட்டும், கட்சி பொறுப்புகளாகட்டும், அப்புறம் மத்திய மந்திரி சபை மாற்றம் பண்ண போறாங்களா, அந்த மாதிரி பல விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா. இந்த டைம்ல வந்து திடீர்னு நைனா நாகேந்திரன் டெல்லி கிளம்பி போயிருக்கார். அதாவது நேற்றைய தினம் வரைக்கும் அமித்ஷா இங்க தான் இருந்தார். இங்கே அந்த சிஎம்மோட இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அமித்ஷா முடிச்சுட்டு நேற்றைய தினம் டெல்லி கிளம்பி போகிறாரு. இன்னைக்கு மார்னிங் வந்து நைனா நாகேந்திரன் டெல்லி கிளம்பி போயிருக்காரு. எதற்காக நைனா நாகேந்திரனுக்கு திடீர்னு ஒரு சம்மன் கொடுத்துருக்காங்க பாஜக தேசிய தலைமை எப்படின்னு பார்க்கும்போது பல விஷயங்களை வந்து கோட் பண்ணி சொல்கிறாங்க. ஒன்று வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையோட ஆதரவாளர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் தொடர்ந்து கட்சியிலிருந்து வெளியேறது, பாஜகவிலிருந்து அவங்க போய் சேர்றாங்கல்ல, அது ஒரு குற்றச்சாட்டாக வச்சு அவர்கிட்ட கேட்க போறாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட சர்ச்சையான கருத்துக்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கார்ல, அந்த கருத்துக்களுக்கு விளக்கம் கேட்க போறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவர் பதவி என்பது மாற்றமாக போகுது. ஒருவேளை முன்னாடி எல்முருகன் இருந்தார்ல, எல்முருகன் தலைவராக இருக்கும் போது திடீர்னு டெல்லி கூப்பிட்டாங்க. அவர் டெல்லிக்கு போனாரு, ரொம்ப நாளா டெல்லியில தங்க வைக்கப்பட்டிருந்தார். அப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்முருகனை வந்து மத்திய மந்திரி சபையில வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நைனா நாகேந்திரனுக்கும் மத்திய மந்திரி சபையில் இடம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் பல விவாதங்கள் எழுந்திருக்கு. நாளை தினம் வந்து ஒருவேளை அவர் டெல்லியிலிருந்து சென்னைக்கு திரும்பினார் அப்படின்னா எந்த பதவியில் அவர் திரும்ப போறாரு, இல்ல பதவியே இல்லாம வர போறாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வானதி சீனிவாசனும் டெல்லிக்கு போயிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அவங்களுமே ரொம்ப நாட்களாக வந்து ரொம்ப ஆண்டுகளாக வந்து பாஜக தமிழ்நாட்டு மாநில தலைவர் பதவி வந்து குறி வச்சுட்டு இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு இப்போ வந்து தேசிய தலைவர் இருக்க அந்த தேசிய மகளிர் அணி தலைவராக இருந்தாங்கல்ல, அதுவும் பறிக்கப்பட்டது. ஒருவேளை வானதி சீனிவாசனை மத்திய மந்திரி சபையில் இன்க்ளூட் பண்ண போறாங்களா, இல்லை வானதி சீனிவாசன் தான் அடுத்த தமிழ்நாடு பாஜக தலைவராக வர போறாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கக்கூடிய சமயத்தில் தான் 2 தலைவர்களும் ஒரே நாளில் வந்து டெல்லிக்கு போயிருக்கிறது என்பது
என்பது எதற்காக திடீர்னு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு சர்ப்ரைஸோட தான் எல்லாரும் பார்க்குறாங்க அந்த விஷயத்தை. மத்திய அமைச்சரவையும் மாநில பாஜக தலைவர் பொறுப்பு எப்போவும் பதற்றத்திலே வச்சிருப்பாங்க. இவர் வர போறாரா, அவர் வர போறாரா, நேத்தி மத்திய அமைச்சரவை பதவியில் திமுக சேர போதுன்னாங்க. அதற்கான சிம்டம்ஸ் என்ன தெரிஞ்சிச்சு அல்லது இனிமே நடக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இப்போதைக்கு தெரியல. அப்ப தொடர்ந்து இப்படி போயிட்டே இருக்கிறது பின்னணியில நைனா நாகேந்திரன் முதல்வர் விஜய் குறித்து அவதூறான சர்ச்சை கருத்துன்னு சொன்னார். அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? அல்லது அமித்ஷா சந்திச்சார் இல்லையா முதல்வர், மேபி அவர் சொல்லிருக்கலாம், சிஎம் விஜய் அமைச்சர் சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி உங்க கட்சி தலைவர் வந்து இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, ஏன் சொல்லணும்? அப்படி வந்து ஸ்டாலின் கிட்ட சொன்னாரா உங்க கட்சியை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் இப்படி தப்பா பேசுறாருன்னு அவர்கிட்ட போன் அடிச்சு சொன்னாரா? அவர் நேரா போய் கைது பண்ணாங்க இல்லையா? அப்ப கைது பண்ணி தான் ஒரு நாள் ஃபுல்லா அலைக்கழிச்சாங்க இல்லையா? அப்ப திமுகனா இவங்களால எளிதாக கைது செய்ய முடியுது. பாஜகவில் இருந்து ஒருத்தர் இப்படி பேசுறாரு அப்படின்னா கைது செய்ய வேணாம், விமர்சிக்க கூட ஆள் இல்ல. தாவேக்கால இதை எதிர்த்து கடுமையாக கண்டிச்சு விமர்சிக்க ஆள் இல்ல. சட்டமன்றத்துல முதல்வர் வரும்பொழுது எழுந்து நிற்க மாட்டேங்கிறாருன்னு இங்க விமர்சிக்கிறாங்க தாவேக்கா அமைச்சர் சார்பா. அதே விமர்சனம் அதை விட காட்டமால அதற்கு வந்திருக்கணும். இது எப்படி நீங்க வந்து எங்க தலைவரை அவரோட தாயை எப்படி கொச்சப்படுத்தி இப்படி பேச முடியும் அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்காம வேடிக்கை பார்ப்பது எதனால்? டீலிமிட்டேஷன் நிலைப்பாட்டிலையும் மாறுறாங்க. அமித்ஷா சந்தித்த பிறகு நிலைப்பாடு மாறுகிறதா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி அதுல இருக்கு. இந்த சந்திப்புகளுக்கு பின்னாடி நிறைய சர்ச்சைகள் இருக்கு. அப்புறம் நிகழ்ச்சியில இது கடைசி பகுதி இப்படி இல்லாம நடக்குங்கிற வினோத செய்தி. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஐரோப்பிய நாடான பெல்ஜியத்தில் நடந்திருக்கு. பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய டெண்டர் மாண்டே அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த பகுதியில் ஒரு பழமை வாய்ந்த வீடு ஒன்று இருக்கு. அதை அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்கள், அதாவது தற்போதைய வாரிசுகள், இதுக்கு முன்னாடி மூதாதையர்கள் இருந்திருக்காங்க, ஒரு பழமையான வீடு, அந்த வீட்டை புதுப்பிக்கிறாங்க. நம்ம இங்கேயே கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு புதுப்பிக்கிறப்ப அந்த செவருக்கு எல்லாம் இடிச்சு டாய்லெட் கனெக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப சூத்துவில் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் மறந்துட்டு இருக்கு. இது எப்படி நம்ம தாத்தா மறைச்சு வச்சுட்டு போனாங்க இதுக்குள்ள? என்ன நமக்கு என்ன தெரியும், புதையல்னா அடியில தோண்டுவோம். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் புதையல்ங்கிறது தரையில இருக்கும், கீழே தான் பொறுத்து வச்சிருப்பாங்க. அங்க வந்து செவுத்துல இருந்திருக்கு புதையல். கிட்டத்தட்ட விக்டோரியா கால மகாராணி அவங்க பயன்படுத்தின தங்கம் எல்லாம் சொல்றாங்க. அந்த பழமையான தங்கம் மிகவும் மதிப்பு மிக்க பொருட்கள்லாம் அதுல ஒளிச்சு வச்சிருந்திருக்காங்க. இன்றைய தேதியில நம்ம இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 85 கோடி வரைக்கும் அது சொல்லப்படுது. அப்ப அவ்வளவு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து அந்த செவுத்துல இருந்திருக்கு. சரி, உடைச்சு பார்த்து தெரிஞ்சிருச்சு, ஈஸியா எடுத்துக்கலான்னு பார்த்தா அது எப்படி நீங்க எடுப்பீங்க? உடைச்சது நாங்க எங்களுக்கு தான் சொந்தங்கிறாங்க. உடைச்சது நீயா இருக்கலாம்ப்பா, எனக்கு தான் சொந்தம்னு முதலாளி சொல்றாங்க. வேலை பார்க்க வரவங்களுக்கு எப்படிங்க ஒரு வீடு சொந்தமாகும், பொருள் எப்படி சொந்தமாகும்? வேலை பார்க்க வரவங்களுக்கு சம்பளம் தான் சொந்தம், அங்க இருக்கிறது எப்படி சொந்தமாகும் அப்படின்னு வாத பிரதிவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. அவங்க என்ன இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, அவர் உடைக்கலன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு. அவரா வந்து உடைச்சாரு, நான் உடைக்க சொல்லி தானே உடைச்சாரு இவங்க பேசிட்டு இருக்காங்க. சரி, பங்க பெரிங்கிறாங்க. ஆனா அந்த நாட்டு சட்டப்படி 5 வருஷம் கேப் இருக்கா. அந்த 5 வருஷத்துல வந்து இவங்க உரிமை கோரணும். அந்த முறைப்படி இந்த நகைகள், இந்த தங்கங்கள் வந்து ஒரு சரியான முறையில தான் வந்திருக்கு, இது வேற எந்த விதமான இல்லீகலான வேலையிலையும் ஈடுபடலை, அதன் மூலமாக இந்த நகை வந்து சேரல அப்படிங்கிற நிரூபிச்சு 5 வருஷத்துக்குள்ள அந்த வீட்டின் உரிமையாளர் வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அந்த நாட்டு எப்படி போய் நிரூபிப்பார்? 5 வருஷத்துக்குள்ள யாரை விசாரிப்பாரு, யாரை போய் கேட்பாரு தெரியல. கவர்மெண்ட் கிட்ட ஒரு லெட்டர் வாங்கணுமா? நம்ம ஊர்ல வாங்க முடியாது, நம்ம ஊர்ல லஞ்சம்லாம் ஒழிச்சிட்டாங்க இல்லையா அப்படின்னு தான் நம்புறோம். ஆனா அதனால இங்க வாங்க முடியாது, அங்க வந்து ஈஸியா வாங்கிடலாங்கிற மாதிரி சொல்றாங்க. பேசுவோம், இதே மாதிரி பல செய்திகளோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.